ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மௌரிகா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான சுவையான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்காக கொஞ்சம் சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதில் இப்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை மிளகாய் அல்லது வரமிளகாய் உங்களுக்கு எது வேணுமோ அது 3 போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 தக்காளி நான் குட்டி குட்டி பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கி விடணும். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வதக்கும்போது சீக்கிரமாக இது வெந்துடும். ஸோ இப்போ நம்ம அதை மூடி வச்சுக்கலாம். இந்த கேப்பில் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி 2 இன்ச்சு அதை குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கலாம். பூண்டு 10 பல், சோம்பு, பட்டை, கசகசா, கிராம்பு இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை போயிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது தக்காளி வதங்கிருச்சான்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட தக்காளி இப்போ வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா, சில்வர் பாத்திரமாக இருக்கும்போது நமக்கு லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை கலரி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே சிக்கன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 1 கிலோகிராம் தோல் நீக்கி வாங்கிட்டு வந்திருக்கோம். இது ப்ராய்லர் சிக்கன், குட்டி குட்டி பீஸாக இருக்குது. இதை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு நான் எங்களுக்கு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி 2 டம்ளர் ஊற்றிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், நம்ம இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம். பார்க்கும்போது சிக்கனும் அதில் இருக்க தண்ணி விட்டுருக்கு, ப்ளஸ் நம்ம ஊற்றின தண்ணியும் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு சுண்டும் போது தான் என்ன ஆகும்னா நல்லா சிக்கன் வெந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். அடி பிடிக்காமல் ஒரு 10 மினிட்ஸ் ஒன்ஸ் கலரி விட்டுட்டே இருக்கணும், நமக்கு தேவையான கிரேவி பதம் வர வரைக்கும். இப்போது ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ சிக்கன் செகண்ட் டைம் நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கும்போது உங்களுக்கு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும் சிக்கன் வேகிறதுக்கு. இப்போ நமக்கு தேவையான கிரேவி பதம் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி இலை இருக்கு இல்லையா, அதை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பரான சிக்கன் கிரேவி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் SBO. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் டைம் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thanks for subscribing my channel and supporting me.